இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கட்டும், ரிசப்ஷனாக இருக்கட்டும், மீடியா பீப்புளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே மாதம் ஒரு முறை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கிளென்சிங் இருக்குல்ல, ஒரு நல்ல ஒரு காட்டன் அழகாக என்ன பண்ணி நீ இன்டேக்காக காலையில் ஒரு இன்ஃபிலரை ஒரு 5 சொட்டு நாக்கில் சலைவாவோடு கலக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான நேச்சுரல் வெளி உபயோகம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளி உபயோகம் அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட ஸோ வயசான பிறகு இந்த ஒரு பேக் வரும் இல்லையா, இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணி வச்சு பாருங்கள். கொஞ்சம் விடாமல் பண்ணி பாருங்கள். ஒரு 48 நாள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஸோ தோல் சுருக்கம் ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரிங்கிள்ஸ், அது ஆன்டி ஏஜிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து குட்டி குட்டி டிப்ஸ் தான், ஆனால் கை கண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. கை கண்டது அப்படின்னா செஞ்சு ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆனது, அதுதான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உள் ஒளி பெருக்கி வெளி ஒளி பெருக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே நம்ம என்ன அகவிளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இருந்துச்சுனாக்கா வெளி விளக்கு நன்றாக இருக்கும். வெளி விளக்கு என்ன, 2 ஐஸு ப்ளஸ் அந்த ஃபேஸ். இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அதாவது நம்ம மைண்டு எப்படி இருக்கும், சோகமாக இருந்துச்சுன்னா சோகமாக காட்டும், சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக காட்டும். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுது இல்லையா, அப்போ சந்தோஷமாக வைக்கும். ஆக நம்ம சிரிப்போடு செழிப்போடு இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதான் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரையும் எதிர்பார்க்குற விஷயம், ஆன்டி ஏஜிங். ஸோ மிக முக்கியமான இன்டேக் ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா தேன் வித் மஞ்சள். இதான் வந்து நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். நல்ல சுத்தமான தேனில், அதாவது ஒரு 100 ml தேனுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு 10 சிட்டிகை மஞ்சள் உள்ளே போடுங்க. நிறையெல்லாம் போட தேவையில்லை. 10 சிட்டிகை, எப்படி 100 ml தேனுக்கு 10 சிட்டிகை மஞ்சளில் போட்டு நல்லா குளிக்க வச்சுருங்க. ஒரு 15 டேஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது இன்டேக், அதாவது வெளியில் போகிறோமா கிடையாது, நீ இன்டேக்காக காலையில் ஒரு இன்ஃபிலரை ஒரு 5 சொட்டு நாக்கில் சலைவாவோடு கலக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான நேச்சுரல் தங்க புஷ்பம். இது தேனில் நம்ம மஞ்சள் எடுக்கிறது. மஞ்சள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, தேன் எந்த அளவுக்கு ஸ்பூனாக நிறையா போடுறாங்க. அது வந்து அந்தமாரி போடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினாலும் நம்ம இது முடிஞ்சு. இந்த குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குவான்டிட்டி. 100 mlக்கு 5-6 சிட்டிகை போட்டாலே போதுமான விஷயம். இதுதான் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மெலோனியனை சூப்பராக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ரிங்கிள் ஆன்டி ஏஜிங். ஸோ இந்த காயக்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் தங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்கு பொருந்தும். ஸோ இதை காலையில் ஏந்திரிச்சு, இது எனக்கு சர்க்கரை குறைபாடு இருக்குதே, நான் இதை சாப்பிட்லாமா, தாராளமாக சாப்பிட்லாம். இது உங்களுக்கு பெரிய அளவில் 5 சொட்டில் உங்களுக்கு பெருசாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, அதுக்கான மெடிசன் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் இதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆன்டி ஏஜிங், த ரிங்கிள், தோல் சுருக்கங்கள் நம் பழையபடி திருப்பி கொஞ்சம் ரிவைஸ் ஆகி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கேரட் ஜூஸ் அவசியம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதோடு சேர்த்து நான் ஒரு டிப்ஸாக கொடுத்துட்றேன். கேரட் ஜூஸ் ப்ளஸ் கேரட் ஜூஸ் எடுக்கிறீங்களா, குடித்த உடனே கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் ஒரு ஜீரகத்தை மென்று சாப்பிட்ருங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் ஜூஸ் குடித்த பிறகு அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் அதே கூட சேர்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் நல்ல ரிசல்ட்டு சலைவாவோட மிக்ஸ் பண்ண நம்ம ஆன்டி ஏஜிங் ரொம்ப அழகாக சூப்பராக ரிவைஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு டிப்ஸ். அடுத்தது வெளி உபயோகம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளி உபயோகம் அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட மகிழம்பூ, அதாவது மகிழ்விக்க வைக்கும். அது பேர் பார்த்திங்களா, மகிழ வைக்கும் மகிழம்பூ, பூழாங்கிழங்கு. இன்னும் சந்தனம் ஆட் பண்ணிக்கிறது, மற்ற பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறதுலாம் இது வந்து நம்மளுடைய இஷ்டம். ஆனால் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மகிழம்பூ ப்ளஸ் பூழாங்கிழங்கு. ரெண்டுமே நல்ல மைய அரைச்சி கிடைக்கிது, இல்லைன்னா நீங்கள் கூட அரைச்சிக்கோங்க. அதோட மிக்ஸ் பண்ணி பன்னீர் இல்லைன்னா பால் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 1/2 hour போட்டு பாருங்கள். அவ்வளோ பளிச்சுன்னு இருப்பீங்க. ஸ்கின் வந்து டேன் வந்து பார்த்திங்கன்னா சன் டேன் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக காணாமல் போயிடும். ப்ளஸ் குண்டு குழிகள் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டிசீஸ், மைக்ரோ பாக்டீரியல்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கூட இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறது, இல்லை பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறது, கேரட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம். மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த பூழாங்கிழங்கும் மகிழம்பூவும். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் அப்ளிகேஷன். இதெல்லாம் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு தடவை உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வேக வச்சு அதை நல்லா மசிச்சு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது சூப்பர் டூப்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இது அற்புதமாக வேலை செய்யும். மாதம் ஒரு முறை இல்லைன்னா 2 முறை அந்த அழுக்கு அடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்கு கடுகு எண்ணெய், இந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுகு எண்ணெயில் அவ்வளோ என்ன இருக்குது, நீங்கள் மாதம் ஒரு முறை, நீங்கள் இதெல்லாம் டெய்லி போட வேண்டிய அவசியம் இல்லை.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேக்லாம் டெய்லி போட்டுக்கலாம். வாரம் ஒரு முறை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து வீக்கெண்டில போட்டுக்கலாம். மாதம் ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்க கடுகு எண்ணெய். அது எப்படி எல்லா வேலையும் முடிச்சுக்கிறீங்க. அதாவது நடுவுல ஃப்ரீயா இருக்கும்போது உருளைக்கிழங்கு பேக் போட்டுக்கிறீங்க. இல்லாட்டா மகிழம்பூ பேக் போட்டுக்கிறீங்க. இல்லையா, நீங்க இந்த இன்டேக் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, தேன் இதெல்லாம் வந்து அப்படியே ரெகுலரா எடுத்துட்டே வரலாம் மாத்தி, மாத்தி. அதுக்கு மாதம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிளென்சிங் இருக்குல்ல, ஒரு நல்ல காட்டன் அழகா என்ன பண்ணுவீங்க, கடுகு எண்ணெய். சரிங்களா? அந்த கடுகு எண்ணெயில நீங்க அழகா நீங்க வந்து லைட்டா அப்படியே அப்ளை பண்ணிட்டு அதில அந்த ஸ்பஞ்சில தொடச்சு பாருங்க. அவ்வளோ அழுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப தேய்க்கக்கூடாது. சும்மா லைட்டா தேய்ச்சாலே போதும். பாருங்க, நீங்க வெளியில போயிருப்பீங்க. அதோட மாசு, அதேமாரி பார்த்தீங்கன்னா, டெட் செல்ஸ் வந்து நிக்கும். அத எடுத்துருக்கும். ஸோ, இந்த சுருக்கம் எங்கே வந்து டெட் செல்ஸோடைய விஷயங்கள். இது அவ்வளோ பெரிய விஷயம். இந்த கடுகு எண்ணெய் அவ்வளோ அழகா செஞ்சு கொடுக்கும். இது மாதம் ஒரு முறை. இதெல்லாம் தாண்டி ஒரு வர்மப்புள்ளி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான வர்மப்புள்ளி. மூக்கு கீழ சைட்ல பார்த்தீங்கன்னா 2 எட்ஜ் இருக்கும். அமுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். ஸோ, இந்த எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். அதில அக்குபஞ்சர் தெரிஞ்சவங்க ஃபேஷியல் அக்குபஞ்சர்ன்னு சொல்லுவாங்க. நீடில் போடுவாங்க இந்த இடத்துல. இது டெய்லி நீடில் போடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. நீங்க அக்குபஞ்சர் போடணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய கையால நகத்த வச்சுக்காதீங்க நார்மலா. இந்த எட்ஜ்ல ஒரு பாயிண்ட் இருக்கும். அமுக்குனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த அமுக்குனீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். அத நல்லா அமுக்கி விடுங்க. இல்லன்னா ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்க. இங்க இங்க நீங்க வந்து இத பார்த்துட்டு இருக்கும்போதே கூட அமுக்கி பார்க்கலாம். கரெக்ட்டா அந்த எட்ஜ்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அமுக்குனீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். அதேமாரி இந்த எட்ஜ், இந்த சீக்ரெட் பாயிண்ட். அடுத்தது இந்த 2 போன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ, இத நல்லா நீங்க என்ன பண்றீங்கன்னா, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இந்த இடம். இதெல்லாம் மெலோனிய இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ, முக்கியமானது இந்த 2. இந்த இடத்துலயும் பெயின் அமுக்குனீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். நீங்க அமுக்கி பாருங்க, நல்லாவே தெரியும். இந்த இடத்துல அமுக்குனீங்கன்னா ஒரு பெயின் இருக்கும். ஒரு ஊதக வலி இருக்கும். இதுவும் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம். அதேமாரி இந்த மூக்குக்கு கீழ இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, இத பண்ணும்பொழுதும் ஆன்டி ஏஜிங், இந்த முகம் சுருக்கம் இருக்காது. இந்த பேக் வரவே வராது. ஸோ, வயசான பிறகு இந்த ஒரு பேக் வரும் இல்லையா? இத நீங்க வந்து ரெகுலரா பண்ணி வச்சு பாருங்க. கொஞ்சம் விடாம பண்ணி பாருங்க. ஒரு 48 நாள் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். ஸோ, தோல் சுருக்கம், ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். இதில எத வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணாலும் ஓகே தான். ஆக ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் இல்லாம அற்புதமா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஃப்ரெஷ்ஷா, ஏன்னா இன்னைக்கு நம்ம போகக்கூடிய இடம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பீப்பிளா இருக்கட்டும், ரிசப்ஷனா இருக்கட்டும், மீடியா பீப்பிளா இருக்கட்டும், இல்ல வந்து ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாருமே இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, இது ஃபேஸுக்கு மட்டும் இல்ல. அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா? டோட்டல் உடம்புக்குமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு போஷாக்கு கொடுக்கக்கூடியது. ஸ்கின் ஸ்கின் சார்ந்த விஷயங்கள், டிசீஸ் எதுவாக இருந்தாலும் ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க மூக்குக்கு 2 பாயிண்ட். இங்க ஸ்டிமுலேஷன் குடுக்கறதுனால டோட்டல் ஹோல் பாடிக்கும் இருக்கக்கூடிய மெலோனின் இன்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ, இதெல்லாம் கை கண்ட ஒரு விஷயம். ஸோ, வரிசையா ஒண்ணு சொல்றேன். நம்ம கேரட் ஜூஸ் எடுக்கிறது ஜீரகத்தோட எடுக்கலாம். தேன் வித்து மஞ்சள் அழகா இருக்கும். அதேமாரி பூலாங்கிழங்கு, மகிழங்கிழங்கு சொல்லிட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு பேக்கு. அதெல்லாம் தாண்டி கடுகு சார், எனக்கு ஆயில் ஸ்கின்னு, நான் வந்து இந்த கடுகெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? என்ன ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம், லைட்டா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்துல நம்ம தொடச்சாலே போதுமான விஷயம் தான். ஸோ, நீங்க அத வந்து உள்ள போட்டு ரொம்ப ஸ்டோர் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இல்ல. இதனால பிம்பிள் இருக்காது. ஸ்கின்ல இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியாக்கள அழிச்சிரும் இந்த கடுகு எண்ணெய். ஸோ, நீங்க அத யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல ரிசல்ட் இருக்கும். மிக அற்புதமான ஒரு பதிவு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகா பயன்படுத்தின விஷயம் தான். நம்மளுடைய ஃபேமிலி கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணது தான். எந்த விதமான பக்கவிளைவும் கிடையாது. ஆக இத யூஸ் பண்ணி ரொம்ப பொலிவா, சந்தோஷமா இருங்க. நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.